அதிகமாக பிறருடைய கவர்ந்து கொள்வதனால் ஒருவர் மகிழ்ச்சி அடைய முடியும் என நினைக்கிறார். இல்லை என்றால் அதிகரித்து கொண்டிருப்பதனால் வாழ்வில் அவர் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என நம்புகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை சொல்லவில்லை. உடன் வாழ்கின்றவர்களோடு இணைந்து வாழுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிகமாக இருந்தால் பிறருக்கு கை நீட்டி கொடுங்கள், பிறர் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தருவார்கள் என அற்புதமான செய்தியை இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்கு தருகிறார். எனவே இந்த செயல்கள் ஊடாக நீங்கள் ஏற்கனவே செய்கின்ற நல்ல பணிகளை தொடர்ந்து ஆற்றுங்கள். ஏனென்றால் இன்றைய காலத்தில் பல அநீதிகள் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அச்சூழலில் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் இந்த திரு அவையில் உழைப்போம், சமூகத்தில் களமாடுவோம், அதையும் கடந்து அணியமாவோம், அணி திரள்வோம், இயக்கமாக என்றுமே செயல்பட அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். அன்றைய இளைஞர் இயேசுவை போல, அவர் உருவாக்கிய இயேசு இயக்கத்தை போல நாமும் இயேசு இயக்கமாகவே நன்றாக செயல்படுவோம். நம்முடைய கரங்களை சகோதர சபை இளைஞரோடும் சகோதர சபையின் சமயத்தாரோடும் நாம் இணைத்துக் கொள்வோம். நல்ல உலகம் உருவாக